திருச்சிற்றம்பலம். அடியாரத்துடைய வணங்கிறேன். நம்ம வந்து கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாச சுவாமிகள் அருளிய சோனசைல மாலை மூலமும் முறையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் 5வது பாடல். சுடர் இலை நெடுவேர் கருங்கனார்க்கு உருகி உயர்ந்து நின்று அலமரும் மணனின் நடனவில் சரண பங்கைய நினைந்து நைந்து நைந்து உருகு நாள் உளதோ மடல் அவிழ் மறைமுட்டென வருகு மதியுற கார்த்திகை விளக்கு தடமுடியில் இறங்க வளர்ந்திடும் சோனசைலனே கைலை நாயகனே. இதுவும் போன பாட்டு மாதிரி ஒரு எளிமையான பாடல் தான். வெறும் உருவகம், அதாவது அவருடைய இறைவனுடைய உருவத்தை கற்பனையாக விவரிக்கிறார் ஆசிரியர். அதாவது இதழ் விரிந்த அந்த செந்தாமரையின் அருகே அண்ணன் தங்கி நின்றார் மாதிரி இருக்கான். இப்போ நல்ல செந்தாமரை பூ நல்லா மலர்ந்து பெரிய பூவாக விரிஞ்சு இருக்கு. அது பக்கத்தில் அன்னம் இருக்குது. அப்போ குளத்தில் இருக்கா நினச்சி பாருங்கள். ஒரு வெண்மையும் செம்மையும் இல்லையா, அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு அது மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி இந்த கார்த்திகை தீபம் என்ன செய்யுது, தனது அருகே சந்திரன் இருக்கும்படி அந்த விசாலித்த திருமுடியிலே இதனுடைய பறந்து விரிந்த சடையிலே விளங்கும் வண்ணம். அப்போ கார்த்திகை தீபம் இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, அது பக்கத்தில் மலை உச்சி நம்ம கார்த்திகை தீபம் ஏற்றுறோம். அங்கே அருகே எங்கே இருக்குது, சந்திரன், பூர்ண சந்திரன் இருக்குது. அப்போ அது எப்படி இருக்குமோ அது மாதிரி பெருமானுடைய படர்ந்து விரிந்த சடையிலே விளங்கும் வண்ணம் இது மாதிரி விளங்குதான். என்னன்னு சொல்லுவார், அது வளர்ந்து ஓங்கிய சோனசைலரே கைலை நாயகரே அப்படின்னு விடிக்கிறார். அதாவது காந்தினா ஒளி பெற்ற அந்த இலை போன்ற வடிவமைந்த நீண்ட வேல் போலும் கருங்கண்களை வாய்ந்த மகளிர்கள், அந்த மகளிர்கள் மேலே இருக்கிற அன்பால மையலால் நம்ம உருகி என்ன செய்யற இப்படி சொல்ல பாருங்க. பெண்கள்ங்கிறதுக்கே காந்தி பெற்ற இலை வடிவமைந்த நீண்ட வேல் போலும், இலை போல ஒளி, காந்தினா மின்னுகின்ற ஒளி பெற்ற ஒளி அமைந்த நீண்ட வேல் போல கருங்கண்களை உடைய மகளிர்களுடைய மேல் உள்ள மையலால் நம்ம உருகி துயரடைந்துடும். அப்படி உருகினா என்ன ஆகும், பெண்கள் மேல் உள்ள மையல் எப்பொழுதும் நமக்கு துன்பத்தை தான் தரும். அப்போ துயரடைந்திருந்து அப்படி சுழலாமல் என்ன செய்யுது, மனம் அப்படியே நின்றுது. சுழலாது நின்ற என் மனமானது எப்படி இருக்குன்னா, நடனம் செய்யாமல் நின்ற தேவரீருடைய செந்தாமரை மலர் போலும் திருவடிகளை. இப்போ இறைவனுடைய திருவடிகள் அசைந்து கொண்டே இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், உலகமே தன்னுடைய இயக்கம், அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ இறைவனுடைய ஒவ்வொரு அசைவும் அவருடைய உலக இயக்கம். அப்போ நடனம் செய்யாமல் நின்றுட்டா என்ன ஆகும், தேவருடைய அந்த செந்தாமரை போன்ற அந்த திருவடிகளை பலகால் நினைந்து குலைந்து உருகும் காலமும் உள்ளதோ அப்படின்னு கேட்குறாரு. நான் வந்து என் மனசு வந்து அவங்க மையல் கொண்டு அதிலே நின்றுச்சு. அந்த மனம் வந்து எதில் வேறு எதிலையும் போக மாட்டேங்குது, சுழலாமல் நிற்குது. அப்படியே அது பார்த்தா எப்படி இருக்கான், நடனம் செய்யாமல் நிற்கிற தேவரீருடைய அதாவது பெருமானுடைய திருவடி போல இருக்கான். அந்த திருவடியை நான் பலகாலமும் நினைந்து குலைந்து சொல்கிறார், நைந்து நைந்து உருகும் நாள் சொல்கிறார்ல, அந்த காலம் உளதோ நீ எனக்கு அருள், அந்த மாதிரி நான் நினைஞ்சு குலைஞ்சு உருகிற காலத்தை எனக்கு கொடு, எனக்கு அருள் வீராக அப்படின்ட்டு பெருமான்கிட்ட கேட்குறாரு. அதாவது இப்போ சுழலெல்லாம் என்ன அர்த்தம், அவர் அலமரல்னு சொல்கிறார்ல, அலமந்து போடுறார் பாருங்க. அலமரு மனதின் துயர்ந்து நின்று அலமரு மன நின் நடனவில் அப்படின்னு சொல்கிறாரு. சரணப்பங்கை நினைந்து அலமந்தன்னா அங்கே இங்கேயும் என்ன சொல்ற சுற்றி சுரண்டு ஓஞ்சு போய் ஒரே பரபரப்பாக இருக்கிறது தான் சுழலன்னு சொல்கிறாரு. அலமர்ந்து நைந்துனா ரொம்ப மிகுதியான அந்த ஏக்கம் பொருள்படுவதாக அடுக்கு, அதான் அடுக்கு சொல்கிறாரு. இப்போ ஓகாரமாக உளதோ அப்படின்னு கேட்குறாரு. எதுக்குன்னா ரொம்ப ஏக்கமாக கேட்குறாரு, எனக்கு எந்த நாள் இருக்கா அப்படின்னு கேட்குறதுனால அப்படி கேட்குறாரு. இந்த மாதிரி வரும் கார்த்திகை தீபம் வந்து செந்நிறம், கார்த்திகை தீபம் எப்படி இருக்கும், சிவப்பாக, அது தீதான அக்னி, அது செந்நிறமாக வாய்ந்து மேலோங்கி எரியும். அந்த பிறை என்ன செய்யும், வெண்ணிறமாக இருந்து வாய்ந்து கூணி இருக்கும். எப்படின்னா அது குனிஞ்சு இப்படி வளைஞ்சிருக்கும் இல்லையா, ஒரு வட்டம் இருக்கும்ல, அது அப்போ அந்த இடத்துல கூணமாக இருக்கும். அந்த கூனி இருக்கிறது பார்த்தா எப்படி இருக்குன்னா, தாமரை மலமும் அண்ணனும் போல இருக்கான் அவருக்கு. அதெல்லாம் அப்படி உருவகிக்கிறாரு. அதாவது முதல்ல சொல்கிறார்ல, தாமரை மலர் போல், தாமரை மலரில் அண்ணன் பக்கத்தில் நிற்கிற மாதிரி கார்த்திகை பக்கத்தில் சந்திரன் இருக்குன்னு சொல்கிறார்ல. அது எதுக்குன்னா அவருக்கு வந்து இது ரெண்டையும் பார்க்கும்போது தாமரை மலரும் அன்னமும் நிற்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி உருவகப்படுத்துகிறார். இவர் வந்து இந்த மாதிரி கற்பனை களஞ்சியமாக இருப்பதால் தான் அவருக்கு அடைமொழி கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் என்று பெயர். இதுதான் பெருமானை இந்த மாதிரி அவர் உருவகித்து மகிழ்கிறார். அடுத்த பாடல் நாளை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.